இந்தியா ஸ்ரீலங்கா மோதிய முதல் டெஸ்ட் போட்டியில் டே 1 கம்ப்ளீட்டாக இருக்குது. இந்த டே 1ல் இந்தியா ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிக்கிறாங்க சொல்லலாம். முக்கியமாக ஸ்ரீலங்கா அணிக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல. இந்தியா ஒரு அபார வெற்றின்னு சொல்லலாம் முதல் நாளில். முக்கியமாக இன்றைக்கி யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை இந்தியா தரமாக செஞ்சுருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ கௌதம் கம்பீர் மேலே கரியை பூசின மாதிரி இன்றைக்கி இந்தியா பேட்டர்ஸ் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணாங்க. அப்படி என்ன பண்ணாங்க, டே 1ல் என்ன நடந்துருந்துச்சு அப்படின்னு தெளிவாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கட்சி புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா பக்கத்துக்கு பெல்லைக்கன் மூலம் உடனே நோட்டிஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி இந்தியா ஸ்ரீலங்கா மோதிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்தியா ஸ்ரீலங்கா பயிற்சி போட்டி மோதிருந்தாங்க. இந்த பயிற்சி போட்டியில் இந்தியா ஒரு அபார வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அது வந்து இன்றைக்கி மெயின் போட்டியை விளையாண்டுருந்தாங்க. இந்த போட்டியை பொறுத்தவரைக்கும் இந்தியா மண்ணில் கிடையாது, ஸ்ரீலங்கா மண்ணில் தான் நம்ம வந்து போய் விளையாண்டுருக்கோம். ஏன்னா இந்த ஒரு போட்டி முக்கியமான போட்டிங்க. ஏன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இந்திய அணிக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் தேவைப்படுது. அதனால் இந்த ஒரு போட்டி முக்கியமான போட்டி. முதல்ல டாஸை வெற்றி பெற்ற இந்திய அணி முதல்ல பேட்டிங் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓப்பனிங்கில் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் மற்றும் கேஎல் ராகுல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஓப்பனிங் வந்து பண்ணியிருந்தார். முக்கியமாக கேஎல் ராகுலில் எந்த ரோலில் பார்க்குறாங்கன்னு தெரியல. ஓப்பனிங் இறக்கி விட்றாங்க, மிடில் ஆர்டர் வராரு, ஃபினிஷிங்கில் வர்றாரு, எந்த ஆர்டரில் கூட இறக்கி விட்றாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருந்தாங்க. ஸோ செஞ்சுரி மிஸ் பண்ணியிருப்பார். இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனால பெவிலியன் திரும்பிட்டார். திரும்பி வருவார். கண்டிப்பாக மீண்டும் வந்து பேட்டிங் கிளம்புறவங்க நம்புகிறோம். ஏன்னா சின்ன ஒரு இன்ஜுரி தான், பெருசாக வந்து இன்னும் தகவல் வரவில்லை. சின்ன இன்ஜுரி தான் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து பேட்டிங் கிளம்புறவங்க எதிர்பார்க்கலாம். முதல்ல கிளம்புறீங்க எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் மற்றும் நம்ம கேஎல் ராகுல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த மாதிரி ரெண்டு பேரும் நல்லாவே ப்ளே பண்ணாங்க. முக்கியமாக ரொம்ப சென்சிபிளாக ப்ளே பண்ணாங்க. மேட்சை ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் அதிரடியாக விளையாண்டாரு. ஒரு கட்டத்தில் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் இருக்கால ரன் அவுட் ஆகிறாரு. நல்லா செம்மையாகவே ப்ளே பண்ணிட்டு இருந்தார். திடீர் ரன் அவுட் ஆகிட்டார். 32 ரன் காட்ட மிளக்க. அதன் பிறகு வந்த தேவ்தத் படிக்கல் இருக்காரு, இன்றைக்கி வந்து அடிக்கல நாட்டிட்டாருங்க. உண்மையிலே செம்மையாக ப்ளே பண்ணார். கௌதம் கம்பீர் அந்த வச்ச நம்பிக்கையை செம்மையாக வந்து காப்பாற்றிருந்தார். ஏன்னா இதுக்கு முன்னாடி டெஸ்ட் மேட்ச்சில் பெருசாக வாய்ப்பு கிடைக்கல. டெஸ்ட் மேட்ச்லையும் சரி எந்த ஒரு போட்டிலையும் பெருசாக வாய்ப்பு கிடைக்கல. எப்போ ஆர்சிபியில் செம்மையாக ப்ளே பண்ணாரோ அதில் வந்து ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வாய்ப்பை பயிற்சி போட்டியில் செம்மையாக பயன்படுத்தினாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பயிற்சி போட்டி நடந்துச்சு இல்லையா, இந்த பயிற்சி போட்டியில் செம்மையை வந்து கம்பேக் கொடுத்து நான் யார் அப்படிங்கிற மாதிரி காமிச்சார். அங்கே செஞ்சுரியை பதிவு பண்ணி இன்றைக்கும் ஒரு செஞ்சுரியை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ 50 போட்டு கொஞ்சமாக மேலே வந்திருக்காரு. ஸோ அவரோட உழைப்பு வந்து செம்மையாக இன்றைக்கி பயன்பட்டுருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக சொல்லப்போனால் டீசெண்டாக விளையாடி இன்னுமே அவுட் ஆகாமல் இருக்காருங்க. ஸோ டே 1 முடிவில் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக உள்ளே போயிருக்காரு. இந்தியா 2 விக்கெட் வந்து போயிருக்கு. முக்கியமாக 2 விக்கெட் யாராருன்னு கேட்டிங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து ரன் அவுட்டு. கேப்டன் சுக்மன் கில் பெருசாக இன்றைக்கி வந்து ஆடல, 16 ரன் காட்டம் இழந்தார். அதன் பிறகு கிளம்பி எஸ்டேட் பண்ணிட்டு இன்றைக்கி பேட்டிங் ப்ளே பண்ணிட்டு இருக்காருங்க. ரிஷப் பண்ட் மற்றும் படிக்கல் 2 பேரும் இப்போ கிரீஸில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்தியா இப்போ டே 1 முடிவில் 2 விக்கெட் இழப்புக்கு 288ங்கிற ஒரு இமாலய ஸ்கோரை வந்து பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இனிமேல் இந்தியா செம்மையாக ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா இந்திய கையில் இன்னும் 8 விக்கெட் பாக்கி இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்தியா ஒரு மிகப்பெரிய டோட்டல் நோக்கி தான் போயிட்டுருங்க. ஏன்னா வந்து இந்தியா செம்மையாக பேட்டிங் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இன்னும் அந்த ஒரு மைதானத்தில் ஸ்ரீலங்கா சொந்த மைதானத்தில் இந்தியா பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ப்ளே பண்ணுறாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் அந்த ஒரு கிரவுண்டில் ஸோ அதிகபட்சமாக இந்தியா முதல்ல பேட்டிங் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் வந்திருக்கு. ஸோ அங்கே போய்ட்டு இந்தியா டாமினேட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஸ்ரீலங்கா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு சின்ன வாய்ப்பை கூட ஸ்ரீலங்காவுக்கு இந்தியா கொடுக்கல. ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தான் இந்தியா வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஸ்ரீலங்காவை அந்த ஒரு ரன் அவுட் மட்டும் எடுத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு வந்து ஒரு விக்கெட் மட்டும் ஸ்ரீலங்கா எடுத்திருந்தாங்க நம்மளோட சுக்மன் கில். அதன் பிறகு பெருசாக வந்து விக்கெட் எடுக்க முடியல. வந்து எப்படி போட்டாலும் நம்ம இந்தியா பேட்ஸ்மேன் செம்மையாக வந்து அதிரடியாக விளையாடுறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், 2வது நாளில் இந்தியா எவ்வளோ வந்து ஒரு ஸ்கோர் வந்து செட் பண்ணுவாங்க, இந்தியா எவ்வளோ வந்து அடிப்பாங்க அப்படிங்கிறத கருத்துக்களை போடுவாங்க. இந்த ஒரு போட்டியில் யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறத முன்பே கணிங்க. கண்டிப்பாக இந்தியா தான் வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் நாளில் இந்தியா கிட்டத்தட்ட 300 அடிச்சாச்சு. அடுத்து 8 விக்கெட் இருக்குது. இந்த 8 விக்கெட்டில் இந்தியா இன்னும் குறைஞ்சபட்சமாச்சும் இந்தியா 250 அடித்தா கூட இந்தியா அசால்ட்டாக அந்த ஒரு போட்டியை கைப்பற்றலாம். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கருத்தில் போடுவாங்க. மேலும் அடுத்த வீடியோ போக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.